सेकेंड लेसन विटामिन। शरीर को तंदुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार के आहार लेता है। कहा जाता है कि स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है। சரீரம் உடலோட ஆரோக்கியத்து ஃபிட்னஸ்க்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் மனுஷன் வந்து நிறைய விதமான உணவுகளை எடுத்துக்கிறான். ஆரோக்கியமான உடல் இருந்தால் தான் ஆரோக்கியமான மனம் இருக்குன்னு சொல்லப்படும். தந்துருஸ்தி से बढ़कर दूसरे संपत्ति नहीं है. தந்துருஸ்தி உடல் ஆரோக்கியத்தை விட பெரிய சொத்து வேறு எதுவும் கிடையாது அப்படின்றாங்க. दुरुस्त और चुस्त रहने के लिए विटामिन से भरा आहार लेना की ज़रूरत है. மனுஷன் ஃபிட்னஸாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும்னா விட்டமின் நிறைஞ்ச உணவை சாப்பிடணுன்றது அவசியமானது. ए बी सी डी आदि कई महत्वपूर्ण विटामिन हैं. ரொம்ப முக்கியமான வைட்டமின்கள் அப்படின்னா ஏவும் பி சி டியும். विटामिन हमें खाने की सींजों से मिलती हैं. இந்த விட்டமின்லாம் நமக்கு சாப்பாட்டினால கிடைக்குது. अलग अलग विटामिन की कमी से अलग अलग बीमारियों पैदा होती हैं. தனித்தனியான விட்டமின் குறைவினால தனித்தனியான நோய் அதோட நோய் வந்து நம்மளுக்கு குறைபாடுனால நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. आवश्यक गद्य पदार्थों का सेवन करने से विटामिन की कमी दूर होती है. தேவையான உணவை நம்ம எடுத்துக்கிறதுனால விட்டமின் குறைபாடை நம்ம குறைக்க முடியும். शरीर में ए विटामिन की कमी से फेफड़े को हानि पहुंचाते हैं. ए विटामिन குறைபாடுனால நுரையீரல் பாதிப்பு ஏற்படுது. आंखों की चमक चली जाती है. கண் குறைபாடு ஏற்படுது. विटामिन ए दूध और उससे बने मक्खन मलाई और पनीर से मिलता है. விட்டமின் ஏ வந்து பாலில் செய்யப்படுற வெண்ணெய் க்ரீமு பன்னீர் இதில் வந்து அதிகமாக இருக்குது. பி விட்டமின் சப்சே महत्वपूर्ण है. बी विटामिन ரொம்ப முக்கியமானது உடம்புக்கு. शरीर में इसकी कमी होने से नसों कमज़ोर हो जाती है. बी विटामिन குறைபாடுனால உடம்புல இருக்க நரம்பு செல்கள்லாம் வந்து பாதிக்கப்படுது. आदमी बात में गुस्सा करता है. மனுஷங்க அடிக்கடி கோவப்படுவாங்க. விட்டமின் பி குறைந்த அடிக்கடி கோவப்படுவாங்க. विटामिन बी गोभी प्याज हाथ से कुटे हुए चावल आदि से मिलता है. விட்டமின் பி வந்து காலிஃப்ளவர் வெங்காயம் கைக்குத்தல் அரிசி இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. शरीर में सी विटामिन की कमी से मजूदा गरब हो जाता है. விட்டமின் சி குறைபாடுனா ஈறுகளில் நம்ம சத்து குறையுது. उससे खून निकलने लगता है. ரத்தம் வழியுது. ஈறுகள்லேருந்து ரத்தம் வருது. विटामिन सी नींबू आलू हरी मिर्चा आदि से मिलता है. विटामिन सी வந்து லெமன் உருளை பச்சை மிளகாய் இதிலெல்லாம் அதிகமாக காணப்படுது. बच्चों के पुष्टि और विकास के लिए विटामिन सी की ज़रूरत है. குழந்தைங்க வளர்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் विटामिन सी அவசியமானது. उसके कमी से दांत निकलने समय बच्चों को तकलीफ होती है. குறைபாடு அதாவது விட்டமின் சி குறைவாக இருந்தால் குழந்தைங்களுக்கு பல்லு வளரும்போது அவங்களுக்கு நோய்வாய்ப்படுவாங்க. விட்டமின் டி की कमी से हड्डियाँ डेटे हो जाती हैं. விட்டமின் டி குறைவதனால எலும்பு முறிவு ஏற்படும். अंडे के जर्दी मंजल करू दूध पाल मलाई मक्खन पनीर आदि से डी विटामिन ज़्यादा मिलता है. பால் வெண்ணெய் சீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து அதிகமாக இருக்குது விட்டமின் டி அப்படின்னு சொல்கிறாங்க. தூப் சே பி விட்டமின் டி காஃபி मिलता है. சூரியனிடமிருந்தும் நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. आदमी को तंदुरुस्त रहने के लिए संतुलित आहार की ज़रूरत है. संतुलित आहार का मतलब है शरीर निर्माण के लिए आवश्यक प्रोटीन स्वस्थ रहने के लिए आवश्यक विटामिन खनिज लवण और पानी का सेवन. आहार शक्ति को कैलोरी कहते हैं. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆத்மிக்கோ தந்துருஸ்தி ஆரோக்கியமாக இருக்க வாழ்கிறதுக்காக சமச்சீர் உணவு நமக்கு ரொம்ப அவசியமானது. சமச்சீரான உணவில் தான் நம்ம உடம்பை வந்து கட்டமைக்க தேவையான புரோட்டீனு விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
பானி தண்ணியும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகார் சக்திக்கு ஆகாரத்தோட சக்தியை நம்ம கலோரி அப்படின்னு சொல்கிறோம், கைலரி அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.